தங்கச்சி, இப்போ செவிலியர் போராட்டத்தை வந்து இப்போ தொடர்ந்து 5வது நாள் முடிஞ்ச 6வது நாளாக இப்போ முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி நடவடிக்கைகள் இந்த 5 நாளில் உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு? நாங்கள் வந்து 2015 MRB எக்ஸாம் எழுதி உள்ள வந்தோம் சார். சரிங்க. அப்போ வந்து 7000 பேர் தான் வேணும்னு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அது பிறகு அதிகப்படியான ஆள் வேணும்னு சொல்லி 10,000க்கு மேல வந்து எங்க 2017 பேர்ல எடுத்தாங்க. இதுவரையா வந்து அவ்வளோ பேர் எடுத்துமே எங்களை வந்து 6000 பேர் கூட வந்து ரெகுலரே ஆகல. மிச்ச உள்ளவங்க அப்படியே தான் இருக்கிறோம். அது பிறகு 2019 பேட்ச்ல வந்து அடுத்த பேட்ச் வந்தாங்க. அவங்களும் எங்களுக்கு பின்னாடியே அப்படியே தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கோவிட், அப்படி வரிசையா வந்து ஆள் தேவைன்னு எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுவரையா எங்களுக்கு யாருக்குமே வந்து ரெகுலர் பண்ணவே கிடையாது. எங்களோட ஆர்டர் காப்பில வந்து 2 வருஷம் பணி நிரந்தரம் முடிஞ்சிட்டு அது ரெகுலர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுவரையா பண்ணவே கிடையாது. 7700க்கு தான் நாங்க வேலைக்கே ஜாயின் பண்ணணும். ஆனா வந்து திரும்ப 2017 வந்து திரும்ப ஒரு போராட்டம் வச்சோம். அது பிறகு வந்து 14,000 எங்களுக்கு ஏத்துனாங்க. அது பிறகு அதுலயுமே வந்து எங்களோட சேர்ந்தவங்களுக்கு வந்து 14,000 தான் ஒன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப விற்கிற விலைவாசியில வந்து இந்த 14,000 வந்து எந்த வகையிலுமே யாருக்குமே சாத்தியமற்றது. இந்த அமௌண்ட் பிள்ளைகளோட படிப்பு இருக்கு, வீட்டு செலவுகள் இருக்கு. நிறையாவோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப 24 hours பிஹெச்சி சைட்லாம் வேலை பாக்குறப்ப இப்ப பிள்ளைகளை பார்த்து வீட்டுல இருக்கனால இந்த காசை வச்சு யாருக்கும் வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே வந்து வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது மற்ற கூலி வேலைக்கு போற கூட 800 ரூபா 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சுட்டு வந்துடுறாங்க. நாங்க பெருமைக்கு வேணுமா வந்து கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து இதனால எங்களுக்கு வந்து மன கஷ்டமும் பிரச்சனையும் தான் அதிகமாயிட்டு இருக்கு சார். சரி, இப்போ உங்களுடைய ஆர்டர் காப்பின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா? அதுல வந்து காலையில நான் ஒரு நேர்காணல் பார்த்துருக்கேன். 2 வருடங்கள் பணி முடிஞ்சாச்சுன்னா நீங்க நிரந்தர பணி கோர முடியாதுங்கிற ஒரு விஷயத்த மாசு அவர் சொல்லியிருக்காரு, சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. அது மீறி போக அதுக்கு அடுத்த பாயிண்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை வந்து உறுதி பண்ணணுங்கிற வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல உங்களுடைய பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் பேசப்படவே இல்லைன்னு சொல்றீங்களா? பேசப்படவே இல்லை. அவர் வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை. 5 நாளா நாங்க போராட்டம் முடிஞ்சு இன்னைக்கு 6வது நாள் ஆகுது. ஆனாலும் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தோம். அதுக்கும் அவங்க வந்து ஒபே பண்ண கிடையாது. இப்பயுமே எங்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் எங்களுக்கு இது பண்ண கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுடைய பணிகள் கொரோனா நேரங்கள்ல உங்களுடைய அளப்பரிய பணிகள் நாங்க நேரில் பார்த்துருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற அடிப்படை தூணா இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே இப்படி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு துணை நிற்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புங்கிறது உறுதிப்படுத்தப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? இதுனா வரைக்கும் அந்த களத்துல நின்று உங்களுடைய களப்பணியை இறங்கி செஞ்சிருக்கீங்க. சிறப்புங்களா? இப்ப நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ங்கிறது வந்து வாக்குறுதி 356 படி இதை வந்து உறுதிப்படுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே பண்ணலங்கிறது உங்க கோரிக்கை. நான் சரியாதான் சொல்றேன்? வேற என்னென்ன நீங்க முன் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்து நீங்க பொதுவா தெரியப்படுத்துங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை சொல்லலாம். எங்களோட பிரதான கோரிக்கையே வந்து எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லி தான் பிரதர். கடந்த இது எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல வந்து அவங்க சொன்னது வந்து கோவிட் பேட்ச்ல உள்ளவங்க வந்து பணி நிரந்தரம் கோர எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி, அது கொரோனா டைம்ல எடுத்த அந்த ஆர்டர். எங்களோட ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சீனியாரிட்டி படி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெகுலர் பேசிஸில் நாங்கள் சேலரி போடுறோம் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ கடந்த 10 வருஷம் ஆகியும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படலை. இப்போ இருக்க விலைவாசியில் 18,000ன்றது ரொம்ப கம்மி. 14,000 பேர் தான் 14,000 ரூபாய் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். இப்போ 18,000ன்றது ரொம்ப கம்மி. பாதி பேர் 14,000 தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து பணி நிரந்தரம், எல்லாத்துக்கும் பணி நிரந்தரம் செய்யணும் அவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி. செகண்ட் வந்து நாங்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தோம். அதுக்கான பேமெண்ட் எங்களுக்கு இன்னும் வரலை. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் வந்து அதை கொடுக்க அரசு மறுக்குது. அது அந்த கோரிக்கையும் நாங்கள் வழி வைக்கிறோம். இப்போ இந்த நீங்க போராட்டம் இங்கே முன்னெடுத்திருக்கீங்க. போராட்டம் சொல்றதை விட ஒரு அமைதி முறையில் ரொம்ப சிறப்பான முறையில் காத்திருப்பு போராட்டம் கோரிக்கையை முன் வைக்கிறீங்க. இந்த 5 நாட்கள் நிகழ்வுல உங்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள், ஏதாச்சும் செய்ய முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தொந்தரவுகள் இது இருக்குங்களா?
இங்கே வரைக்கும் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. சென்னையில உள்ள மக்களுக்கு தான் பெரிய இதா இருக்காங்க. தொந்தரவு. ஏன்னா உங்களை நேர்ல சந்திக்கிறேன், உங்களுடைய வழி வேதனை எனக்கு முக்கியம். எங்களுக்கு எந்த எங்களுக்கு ரெஸ்ட்டும் மத்த பிரச்சனை தான் இருக்குமே தவிர மத்தபடி நெருக்கடி எதுவும் இல்ல. சிறப்பு. அப்ப அங்க வந்து தலைமை போராட்டமும் இங்க வந்து கிளை போராட்டமும் பண்றாங்க. மாநில அளவுல எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க கிளை போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 நாள் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். போராட்டம் ரொம்ப அமைதியான முறையில முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ஏதாவது நாங்களே ஒரு எமோஷனல் விஷயத்துல உங்க கூட சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். கொரோனா டைம்ல மற்ற நேரத்துல உங்க உழைப்புல என்னால பார்க்க முடியுது. ஆனா இதை நேர்ல வந்து பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எல்லா ஹாஸ்பிட்டலுமே வேகண்ட் அதிகமா தான் சார் இருக்கு. எந்த இதுலயுமே வந்து போதுமான அளவு ஸ்டாஃபே கிடையாது. ஆனா வந்து மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா காலி பணியிட இல்லைன்றார். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இதுல வந்து 0 காலி பணியிடம்னு சொன்னாங்க. இப்ப 763 காலி பணியிடம் இருக்கு, நாங்க போடுறோம்னு சொன்னாங்க. 5 டேஸ்ல அது வந்துச்சு இல்லையா? அப்பயே இன்னும் உங்களால உருவாக்க முடியல. நிறைய பில்டிங்ஸ் கட்டுறீங்க, ஜிஹெச்ல இருந்து மெடிக்கல் காலேஜா மாத்துறீங்க, பில்டிங்ஸ் மட்டும் கட்டிட்டு அதுக்கான எம்ப்ளாயிஸ் கொடுக்கலன்னா சஃபர் ஆகுறது கூட கோர்ஸ் ஸ்டாஃப் தான். நாங்க வந்து 4 ஸ்டாஃப் தான் செய்ய வேண்டியதை நாங்க ஒரு ஆள் பாக்குறோம். அந்த வேலை மட்டும் பார்க்காம எல்டி எல்லா இடத்துலயுமே பற்றாக்குறைகள் இருக்கதான் செய்யுது. அதை கரெக்டா ஆராய்ஞ்சு காலி பணியிடத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க அதை கோரிக்கை வைக்கிறோம். அதை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றாங்க. 0 சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப 700 சில்லறை எப்படி வந்துச்சு சார்? சிறப்பான கேள்வி. அப்ப வந்து அதே மாதிரி இன்னும் நீங்க ஆராய்ச்சி இன்னும் நிறைய காலி பணியிடங்கள் ஐஎன்சிக்கு ஏற்ற எங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. 3 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப்னா அந்த மாதிரி ரேஷியோ அந்த வகையில போட்டாலே நிறைய வேக்கன் 8000 மட்டும் இல்ல, அதுக்கு அதிகமாகவே வரும். இன்னும் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் ரெக்ரூட் பண்ணி இன்னும் ஸ்டாஃப் நிறைய பேர் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இயரும் அவ்வளவு பாஸ் அவுட் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வரும், நிறைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அதை உருவாக்க மாட்டேன்றாங்க அவங்க? அதாவது இந்த வேலை வாய்ப்பு விஷயங்களை இந்த எம்ஆர்பி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இது வந்து ஒருவேளை தனியார் மயமாக்க முயற்சி செய்யறாங்களோ? தொகுப்பூதியத்தை வந்து இது பண்ணிட்டு அவங்க தனியார் மயமாக்குறது தான் முறையில எல்லாரும் எடுக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே சொசைட்டி முறையில அந்த வேலை லெவல்ல அவங்க ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமா ஆள் எடுத்து அதை அவங்க நிரப்பணும்னு பாக்குறாங்க. நாங்க 2வது நாள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளை ஃபில் பண்ணுங்கன்னு ஒரு சைடு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ எங்களுக்கு வந்து காலமுறை ஊதியத்துக்கு நாங்க போராடுற மாதிரி இப்போ உள்ள முறை எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்க எம்ஆர்பியில ரெக்ரூட் பண்ணி எங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த கோவிட் அந்த இது இல்லாமல் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி இருந்ததுன்னா 2 வருடம் வந்து நீங்கள் ஒப்பந்த முறையில் வந்து நீங்கள் போராடணும். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அந்த மாதிரி தான் இருக்கும். 2 வருடம் முடியும் போது உங்களுடைய இது வந்து காலமுறை ஊதியத்துக்கு மாற்றப்படும் அப்படின்னு. இப்போ வந்து நாங்கள் 10 வருடம் ஆயிடுச்சு. 2015 2019 எம்ஆர்பி முடிச்சவங்களாம் நாங்கள் வந்து 7 வருடம் 10 வருடம் முடித்து நாங்கள் காலமுறை ஊதியத்துக்கு இருக்கோம். இப்போ அடுத்து எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களுடைய போஸ்டிங் எப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காலமுறை ஊதியம் இல்லை, ஒப்பந்த முறை ஊதியம் இல்லை, அவுட் சோர்சிங்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் இருந்து தான் ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆர்டர் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நீ 11 மந்த் டியூட்டி பாரு, உன்னோட இந்த வருஷத்துக்கானது முடிஞ்சிருச்சு, 1 டே பிரேக், அகைன் நீ திரும்ப 1 இயர் டியூட்டி பாரு. அவுட் சோர்சிங் முறை எம்ஆர்பின்றதையே அடுத்து வந்து இவங்க நிப்பாட்டிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செவிலியர்களை மட்டும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்துட்டு உனக்கு வந்து 18,000 சம்பளம் தர்றேன், நீ வேற அதுக்கான எதையுமே கேட்கக்கூடாது. தினக்கூலியை விடவும் மோசமான ஒரு இது. எங்களுடைய சேலரியை வந்து நீங்க பெர் டேக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 450 450 தினக்கூலியாவை கூட நீங்க எங்களை வந்து கருத முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் செவிலியர்களோட. எங்களுடைய சுகாதாரத்துறையிலேயே நீங்க பலவிதமான நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, எல்லா பிரிவுகள்லையும் எக்ஸாம்ன்றது வந்து நாங்க எக்ஸாம் எழுதி எங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிச்சு எக்ஸாம் எழுதி அதுலயும் நாங்க செலக்ட் ஆகி வெரிஃபிகேஷன் முடிச்சு வர்ற எங்களுக்கு இத்தனை இது நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கணும். இது இல்லாம பல பிரிவுகள் இருக்கு. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கு, ஏஎன்எம் கோர்ஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் எக்ஸாம் நிறைய கோர்ஸ் சொல்லலாம். ஏஎன்எம் கோர்ஸ் இருக்கு, எக்ஸாம் கூட கிடையாது, ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். அப்போ அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டே வந்து டைரக்டா ரெகுலரைசேஷன் தான். செவிலியர்களாகிய நாங்க மட்டும் எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை விதமான இது?
நாங்களும் அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் நர்சிங் முடிக்கிறோம், டிப்ளமேட்டிக் நர்சிங் முடிக்கிறோம். நாங்களும் எல்லா விதமான அந்த எக்ஸாம் முடிச்சு உங்களுடைய மெடிக்கல் போர்டு நீங்கள் இது பண்ணது தான் எம்ஆர்பி அந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் நாங்கள் பாஸ் ஆகி வெரிஃபிகேஷன் முடிக்கிறோம். எங்களை மட்டும் ஏன் அந்த அடிப்படை வந்து ஒப்பந்த முறையில் வந்து பணியமர்த்தணும்? எங்களையும் நாங்கள் எக்ஸாம் வெரிஃபிகே இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அவங்கள முடிச்சு வர்றவங்கள ரெகுலரைஸ் எல்லா போஸ்ட்டுமே பண்ணுறாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லையும் எக்ஸ்ரே டெக்னீஷியன், பிஹெச்என், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அதாவது டாக்டர்ஸு, அவங்களையெல்லாம் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்க? ரெகுலர் முதல்ல தான் எடுக்கிறீங்க, காலமுறை ஊதியத்துக்கு தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே பண்ணுறீங்க. செவிலியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிபந்தனை? நீங்கள் 2 வருஷம் பாருங்கள், நீங்கள் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணோம்ல. இப்போ நாங்கள் 10 வருஷத்தில் உட்காந்துருக்கோம், எங்களுடைய உரிமையை கேட்குறோம். நாங்கள் தமிழக அரசை வந்து அவங்கள எதிர்த்தோ அவங்களுக்காக நாங்கள் கேட்கல. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சருக்கும் எங்களை சொன்னதை செய்யுங்க. இப்போ வந்து எங்களுக்கு அவங்க இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் உங்களை வந்து பணியமர்த்தலை, உங்களை இதற்கு முன்னாடி இருந்த ஒரு அரசு தான் பணியமர்த்தினாங்க, நீங்க ஏன் அவங்கள கேட்கலன்றாங்க. இந்த முறையை கொண்டு வந்ததே அவங்க தானே, நீங்க அவங்கள தானே கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு. நாங்கள் அவங்க கேள்வி கேட்க 2017 இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ணோம். அந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிற அரசு வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நீங்க எங்களை ஆட்சி அமர்த்துறீங்கன்னா நாங்க அவ்வளோ பேரையும் ஒப்பந்த செவிலியர்ல இருக்கிற அவ்வளோ பேரையுமே நாங்க காலமுறை ஊதியத்துக்கு மாத்துவோம். அந்த வாக்குறுதி 356 அதை நம்பி தானே நாங்க உங்களை வந்து ஆட்சி அமர்த்தணும். அப்ப நாங்க உங்களை ஆட்சி அமர்த்தினோம், நீங்க மறுபடியும் பழைய ஆட்சிக்குள்ளவங்க தான் இதற்கான பொறுப்புன்னு சொல்லும் போது நாங்க இப்ப யார்கிட்ட கேட்கணும்? எங்களுடைய உரிமையை வந்து நாங்க இப்ப இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்க முடியும். நீங்க எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அப்ப இதை வந்து நாங்க முன்னாடி அரசு ஒப்பந்தத்துல பண்ணவங்களை நீங்க கேளுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை வந்து நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நீங்க காப்பாத்துங்க. நாங்க எங்களுடைய உரிமையை கருணை அடிப்படையிலையும் எங்களுடைய உரிமை அடிப்படையிலையும் கேட்கிறோமே தவிர வேற வந்து எங்களுக்கு இந்த அடக்குமுறை ஏன் பண்றீங்க? உரிமையை கேட்க போன செவிலியர்களை வந்து அங்க இருக்கிறதுல வந்து பெண் செவிலியர்கள் தான் சார், அத்தனை பேரும் பெண் செவிலியர்கள் தான். அந்த பெண் செவிலியர்கள் வந்து இது பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்காக நீங்க அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர்றீங்க, ஆனா அந்த பெண்களுக்கான ஆட்சியில அங்க இருக்கிற செவிலியர்கள் அத்தனை பேரும் பெண்கள். அவங்க அரெஸ்ட் பண்ண விதம்ன்றது சொல்லக்கூட கண்ணீர் வருது. இன்னைக்கு காலையில இதே மாதிரி எல்லா மாவட்டங்களையும் ஒரு காத்திருப்பு போராட்டத்துல வழியில நாங்க யாரையும் துன்புறுத்தல, யாரையும் நாங்க தொந்தரவு பண்ணாம உட்கார்ந்திருந்த பெண் செவிலியர்களை வந்து அவங்க ஒரு அடக்குமுறையை கையாண்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போன இடத்துல, ஒரு டீ குடிக்க போன இடத்துல அப்படியே அவங்கள சொல்ல முடியாத நிலைமையில நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய உரிமையை நேர்மையான வழியில அவங்க கொடுத்த வாக்குறுதியைப்படி எங்களுக்கு செஞ்சு தாங்கன்னு கருணை அடிப்படையில் நாங்கள் அவ்வளோ வீடியோஸ் போடுறோம். எல்லா மாவட்டங்களையும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஐயா, ஹெல்த் மினிஸ்டரா இருக்கட்டும், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவங்களா இருக்கட்டும், நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்குறோம், எங்களோட உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறவங்கள இந்த அடக்குமுறை கையாளுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அதை கண்டிச்சுதான் நாங்கள் இன்னமும் 6வது நாள் போராட்டமா நாங்க உட்கார்ந்துருக்கோம். உட்காருங்க, கீழே வாங்க. நியூ பில்டிங் அவ்வளவு கட்டிருக்காங்க, எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில போட்டா புது ஸ்கீம் கொண்டு வராங்க சார். அப்போ ஒப்பந்த அடிப்படையிலே போட்டா எப்படி காலி பணியிடங்கள் உருவாகும்? இப்ப கம்பம் சிஹெச்ல புது பில்டிங் மருத்துவத்துல ஒரு மாசம் வந்து நாங்க 250 டெலிவரி வந்து பாக்குறோம் சார். கிட்டத்தட்ட 50 டெலிவரி ஆகும்போது அங்க ரெகுலரைசேஷன் வேகன்சி வந்து 25 ரெகுலர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாசம் 250 டெலிவரி நாங்க பாக்குறோம். இந்த 250 டெலிவரி ஆகும்போது இதே 25 ரெகுலர் நர்சஸ் தான் சார் இருக்கிறாங்க. எங்களோட வேலை போல அதிகமாகுது, மன அழுத்தம் அதிகமாகுது. ஒரு மார்னிங் ஷிஃப்ட்ல ஒரு 60 பெட் 60 ஒரு மதர் அண்ட் பேபியை பாக்குறதுக்கு மார்னிங்ல 2 ஸ்டாஃப் சார். சொல்லுங்க சார், ஒரு டெலிவரி சிசேரியன் பண்ண மதர் பக்கம் 60 மதருக்கு மார்னிங் ஷிஃப்ட்ல மட்டும் 2 ஸ்டாஃப் எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியும்? இப்ப அது பத்தலன்னு சொல்லிட்டு புது பில்டிங் கட்டிருக்காங்க. போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய ஸ்டாஃப் நர்ஸ் இல்ல, துப்புரவு பணியாளர்கள் இல்ல. அதனால பில்டிங் 1 வருஷம் ஆகி ஓபன் பண்ணாம இருக்குது. அதை கேட்டு ஆமா சார், பெட் ஸ்ட்ரென்த் காட்டுங்க, இப்ப 2 டேஸ்க்கு முன்னாடி பெட் ஸ்ட்ரென்த் காட்டுங்க, ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சி காட்டுங்கன்னு ஜீவோ அனுப்பியிருந்தாங்க சார். அப்ப புது பில்டிங்கும் கேட்டு புது பில்டிங்குக்கும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதை காட்டாதீங்க, உங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஒரு பில்டிங்கா தான் நாங்க கொடுக்குறோம்னா அப்ப யாரு சார் அங்க வேலை பாப்பா? இங்க இருக்கிறவங்களை தூக்கி அங்க போடுறாங்க. அப்ப எங்களோட வேலைப்போட அதிகமாகுது. இப்ப இருக்கிற விலைவாசிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்ப 18,000 ரூபாய் சம்பளத்துல 10 வருஷம் ரொம்ப பொறுமையா எங்களுடைய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒண்ணும் இல்ல, அந்த அரசாங்கம் செய்யாதனாலதான் இந்த அரசாங்கம் செய்யும்னு நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டோம்.
8000 செவிலியர்கள், அதாவது 2015 எக்ஸாம் எழுதிருக்கோம், 2019 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேல. நாங்க வந்து 21 வயசுல யாரும் எக்ஸாம் எழுதி வரல சார். தேர்வு வாரியத்தின் மூலம் கிட்டத்தட்ட 30 வயசு 33 வயசுல எக்ஸாம் எழுதினப்ப இப்போ 15 வருஷம் 10 வருஷம் கடக்கும் போது எல்லாரோட வயசு 50 வயசு தாண்டிச்சு சார். 58 வயசுல வரைக்கும் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் குடும்பத்துக்காக அந்த ஒரு வருஷம் கூட ரெகுலரைசேஷன் ஆகி அந்த ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நமக்கு வந்து இந்த பணி நிரந்தரம் செய்யப்படாதங்கிற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கு சார். சரி, இப்ப இத்தனை பேர் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க செஞ்சிருக்கீங்க. பொதுவான கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க போன ஆட்சியில கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த ஆட்சியில கொடுக்குறோம்னு நீங்க சொன்னீங்க, உங்களை நம்பி நாங்க போட்டோம். ஆனா இப்ப கடைசியில ஆட்சி முடிவு வரக்கூடிய நேரத்துல நீங்க பல கோரிக்கைகள் முன்னாலே வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் வச்சிருக்காங்க, வழக்கறிஞர்கள் வச்சிருக்காங்க, உங்களுடைய கோரிக்கை இருக்கு. இது எல்லாமே விவசாயிகளுடைய கோரிக்கை தான் 100 நாளுக்கு மேல போகுது. அப்படிங்கிறப்போ நாங்க ஒரு கட்சியாவோ இல்லை ஒரு ஊடகமாவோ பார்க்கும்போது இந்த அரசாங்கம் எந்த போராட்டத்துக்குமே வந்து அவங்க பெருசா காது கொடுக்குறாங்கிறது தெளிவா தெரியுது. அதனால உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகள் நிறைவேறும் வரை நீங்க உங்களுடைய போராட்டம் இருந்து இதே அறவழியில உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கணும். நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு 11 மணில இருந்து 11 மணிக்குள்ள உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தலைமையில இருந்து அண்ணன் சீமான் அவர்களோட வலியுறுத்தல் தான் இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு தலைமையில எங்க போராட்டம் பெருதான் நடக்கும், ஆனால் கண்டிப்பா சீமானோடைய ஆதரவு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் எதுக்குமே நிச்சயமா போனதில்லை. நீங்க பார்த்துருக்கீங்க தலைமையில. எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஆனா நீங்க படக்கூடிய கஷ்டங்களை நாங்க நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்பப்பதான் கிடைக்குது. அதனால உங்களுக்கு கோரிக்கைகள் வந்து நிறைவேறணும். அதெல்லாம் தாண்டி போக தனிப்பட்ட முறையில் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, எந்த மாற்றமும் இல்லைன்னா ஏன் செஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு உங்களுடைய சிந்தனையை மாற்றி உங்களுக்கு யாரு செய்யறேன்னு சொல்லி களத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கும் உங்க ஆதரவு தருவீங்க. நான் அந்த நாம் தமிழர் சார்பா நிக்கிறேன், ஆனா நீங்க அது சார்பா நிக்கணுமாங்கிற முடிவு உங்க கையில நான். வேற ஏதாச்சும் சிறப்பு கோரிக்கை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். கண்டிப்பா. இப்ப செவிலியரையும் தாண்டி, அதாவது இன்னைக்கு காலையில நடந்த அநீதி ரொம்ப மோசமானது சார். இன்னைக்கு செவிலியர்களை தாண்டி ரொம்ப அநீதியான ஒரு கொடுமை. அது பெண்களுக்கு வந்து மிக முக்கியமானது ஒரு மாதவிடாய் சுழற்சி. அந்த மாதவிடாய் சுழற்சி கிட்டத்தட்ட 6 நாள் போய் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லயே நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் ஆயிட்டாங்க. இது வந்து எதுக்கு நான் இது ஓப்பன் டாக்கா சொல்றேன்னா, இது வந்து இந்த மகளிருக்கான ஆட்சிங்கிறாங்க. இந்த மகளிருக்கான ஆட்சியில நடக்கிற கொடுமை தான் சார் நாங்க சொல்றோம். காலையில ரெஸ்ட் ரூம் போய் பேட் மாத்தினவங்கள அவங்கள அதை மாத்த விடாம பாதி ஆடையுடன் பஸ்ல அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க சார். இது வன்மையா கண்டிக்கிறோம் சார். மகளிருக்கான ஆட்சியில இவ்வளவு கொடுமையா நடக்கிறது வந்து அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். இது வந்து பெண்களுக்கான ஆட்சியில இவ்வளவு கொடுமையான இந்த அரசாங்கம் இருக்கிறது உண்மையில வன்மையா செவிலியர்களாக இல்லாம நாங்க வந்து பெண்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம் சார். இது எல்லா மகளிரும் வந்து இதுக்கு வந்து உறுதுணை கொண்டு இந்த செவிலியராகிய எங்களுக்கு கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணணும் சார். கிட்டத்தட்ட 8000 வேகன்சி இருக்கு. அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து தொகுப்பூதிய செவிலியரை வச்சுதான் சார் ரன் ஆகுது. நாங்க இந்த 6 நாள் முதலமைச்சர்கிட்டயோ மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டயோ ரொம்ப கோரிக்கையா தான் சார் ரெக்வஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு நடந்த அராஜகம் எங்களை ரொம்ப மனதில் பாதிக்கப்பட வச்சிருச்சு சார். அதான் சார், அதாவது பிஎஸ்சில வேகன்சி அவங்க வந்து இருக்கிற வேகன்சி ஏன் போட முடிச்சு 0 வேகன்சின்னு சொன்னவரு இன்னைக்கு எப்படி 750 வேகன்சி வந்துச்சு? அது பழைய காலி பணியிடங்கள். ஏன் சார் அவருக்கு தெரியாதா? 0 வேகன்சில சொன்னவங்களுக்கு எப்படி சார் வரும்? அப்ப புது பில்டிங்க்கு எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில போட்டா இதுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சார் நிரந்தரமாவும்? அவங்க என்னைக்கு நாங்க 60 வயசுல பெர்மனன்ட் ஆகாம வீட்டுக்கு போயிடுவோம் சார். எங்க வாழ்வாதாரம் என்ன? இப்ப நிக்கிற விலைவாசியில 18,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமாங்க சார்? மகளிருக்கான எந்த சலுகையும் சார் 1000 ரூபாய் மகளிருக்கான தொகைங்கிற சொல்றாங்க. எங்களுக்கு வந்து என்ஹெச்எம்ல இருந்து தான் சார் எங்களுக்கு ஃபண்டு வந்து தொகுப்புதிய முறையில தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மருத்துவத்துறையில அதிகமான பணியாளர்கள் என்ஹெச்எம் தொழிலாளர்களாக மருத்துவத்துறையில தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் வேலை பார்க்கறாங்க. மத்த எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. 2வது தமிழ்நாட்டுல சிறந்த சேவை மருத்துவ சேவை. ஆனா மத்த எந்த ஸ்டேட்லயுமே செவிலியர்கள் இதுவரைக்கும் இறங்கி இப்படி களத்துல இறங்கி இத்தனை நாட்கள் போராடுன்னு சரித்திரமே கிடையாது சார். இந்த தமிழ்நாடு அரசு துறையில தான் மருத்துவத்துறையின் முதுகெலும்பா இருக்கிய செவிலியர்களுக்கு இந்த வந்து பெரிய கொடுமை சார். அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது சார். இவ்வளவு நாள் நாங்க வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். வந்து இன்னைக்கு நடந்த அநீதினால எங்களால, அதாவது 8000 ஏக்கர்ல 750 வேகன்சிங்கிறது எங்க சார்? அட்லீஸ்ட் 2015ஆம் ஆண்டு எழுதி 10 ஆண்டுகள்ல உட்கார்ந்துருக்காங்க சார். அவங்களுக்கு ஏஜ் என்னன்னு பாருங்க சார். அவங்கள பண்ணலாமே.
8000 பேரை பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபண்ட் இல்ல, எல்லாம் ஓகே, என்ன சார் சொல்லணும்? 10 ஆண்டுகள் முடித்தவங்களை பண்ணுறோம், மிச்சம் இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். இதை ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம்ல சார்? எங்களுக்கு எதையுமே ஃபேவர் பண்ணல. 18,000 இன்கிரிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லல, ஒரே அடியா நிரந்தரமே பண்ண மாட்டோம்னா என்னங்க சார் அர்த்தம்? 8000 செவிலியர்கள் வாழ்க்கை என்ன சார் ஆகுது? இன்னைக்கு வந்து வீதியில வந்து உட்கார வச்சுட்டாங்க சார். தமிழக அரசு, விடியல் அரசு, பெண்களுக்கான அரசு. நீங்க எல்லாரும் தான் சார் எங்களுக்கு, பொதுமக்களும் எல்லா ஊடகங்களும் மற்ற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க தான் சார் எங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கணும். இது வந்து தேனி மாவட்டம் சார். நியாயமான கோரிக்கைகளை பொதுமக்களுக்கும் சரிங்க சார், மற்ற ஊடகங்களுக்கும் நாங்க வந்து எதையுமே வந்து அதிகமாவோ எங்ககிட்ட எங்களோட உரிமை இல்லாததையோ நாங்க கேட்கல. எங்களோடது நியாயமான கோரிக்கை 2 தான் கேட்கிறோம். ஒண்ணு, நீங்க பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம். எக்ஸாம் எழுதி 10 வருஷமா இருக்கிற ஒரே செவிலியர்கள் தான் எழுதுறாங்க, 4 எழுதுறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிரந்தர பணி தான் சார் கொடுக்குறாங்க. நாங்களும் அதே மாதிரி தேர்வு ஆரம்பித்து தேர்வு எழுதி தகுதியின் அடிப்படையில் இங்க யாருமே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாத செவிலியர்களே கிடையாது சார். இந்த மாதிரி எம்ஆர்பி ரெக்யர்மெண்ட் பண்ணி அவங்க மார்க்கு கேஸ்ட் வைஸ் அடிப்படையில தான் சார் வந்து நமக்கு எல்லாம் பண்றாங்க. அப்படி வந்து நாங்க மட்டும் ஏன் 10 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருக்கணும் சார்? 7,000 ரூபாய் சம்பளம் சார் எங்களுக்கு இல்லாம, மகப்பேறு ஊதியம் இல்ல, மகப்பேறு விடுப்பு இல்ல, மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அது எங்களுக்கு வந்து NHMல இருந்து சம்பளம் வரனால எங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வந்து நம்ம ஒரு சர்வீஸ்ல இருக்கோம். எங்களோட சம்பளம் இதுல வந்து எல்லாரோட ஆதார் கார்டு வந்து லிங்க்ல இருக்கு சார். மகளிருக்கான ஏன்னா 18,000 ரூபாய் சம்பளம் நாங்க வந்து என்னைக்கு எங்களுக்கு பெர்மனன்ட் வருதோ இந்த 10 வருஷம் சர்வீஸ்ல ஆட் ஆகாது சார். பிரேக் பண்ணி 1 டே பிரேக் பண்ணி தான் சார் இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து புதிய ஆணை வழங்கும். இந்த 10 வருஷம் சர்வீஸே எங்களுக்கு ஆட் ஆகாது, புதுசா ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த 1000 ரூபாங்கிறது எல்லாரும் மகளிருக்கான எங்களுக்கும் நாங்க எல்லாரும் அதை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் என்ன வந்துருச்சுன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் சம்பளம் வாங்குறதுனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த செவிலியர்களுக்கு, இந்த 8000 செவிலியர்களுக்கு அவர் கொடுக்கறதான அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எந்த தொகையும் கிடையாது. மகளிருக்கு வந்து தரமான வந்து மருத்துவ சேவை, பிரசவ சேவை நாங்க தான் சார் வழங்குறோம். ஆனா வந்து எங்களுக்கு மருத்துவ விடுப்பு கிடையாது சார், மகப்பேறு விடுப்பு கிடையாது, மருத்துவ விடுப்பு கிடையாது, அதுக்கான ஊதியம் கிடையாது. 1 இயர் வரைக்கும் மத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே 1 இயர் வரைக்கும் பர்மனன்ட் மந்த்லி அதோட சேலரி வாங்குறாங்க. ஆனா தொகுப்பூதியில இருக்க எங்களுக்கு வந்து பிரசவம் ஆனா 1 வருஷம் வந்து லாஸ் ஆ பே தான் சார். 1 வருஷம் லாஸ் ஆ பேல எப்படி சார் குடும்பத்தை ஓட்ட முடியும்? எவ்வளவு பிஎன்சி வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே நாங்க டெலிவரி அங்க பிஎஸ்ல டியூட்டி சர்வீஸ் பண்றோம், டெலிவரி பாக்குறோம், மத்த மதருக்கு வந்து எஜுகேட் பண்றோம், எல்லாமே பண்றோம். குழந்தைகளை வச்சுக்கிட்டே அந்த குழந்தைகளும் சப்பறாங்க. எங்களுக்கு அந்த 1 இயர் லீவு வித் பேவோட சிசேரியன் பண்ணி 1 மந்த் பேபியோட டியூட்டி பார்த்துட்டு டியூட்டி இதுல டோட்டல் கட்டி நானே சார் 45 நாள் சிசேரியன் பண்ணி 45 நாள் கை குழந்தையோட, ஏன்னா என்னோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அதே மாதிரி இருக்கிற எல்லா செவிலியர்களும் கடந்துதான் சார் வந்திருக்கோம். சம்பளத்தை நம்பிதான் நாங்க, எங்க ஃபேமிலி இருக்கு. நாங்க 24 ஹவர்ஸ் பிஎஸ்ல டியூட்டி பாக்குறோம்னா எங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கும் வேலைகள் இல்ல. அப்ப இதை நம்பி எங்க ஃபேமிலி இருக்கும்போது நாங்க எப்படி 18,000 வச்சு நாங்க எப்படி லீட் பண்ண முடியும்? குழந்தைகளும் வந்து தேர்தல் வாக்குறுதி முடியுது, அவங்க ஏதாவது பண்ணி கொடுப்பாங்கிறதுக்காக நாங்க இந்த போராட்ட களத்துல இறங்கல சார். அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க கிட்ட போய் நிறைய தடவை ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம், பல மனுக்கள் கொடுத்திருக்கோம், மாவட்ட ரீதியா சின்ன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கோம். இதெல்லாம் பண்ணி அவங்க எதுக்குமே செவிசாய்க்காத சூழ்நிலையில அந்த அரசாங்கம் செஞ்சு குடிச்சு வேற வழி இல்லாம தான் சார் இப்பவுமே நாங்க அமைதியான முறையில, இதனால மருத்துவமனையில இருக்கிற எந்த நோயாளிகளும் பாதிக்கப்படல. எந்த பேஷண்ட்ஸாவது வந்து டாக்டர் இல்ல, இன்ஜெக்ஷன் போடல, ஸ்டாஃப் இல்லன்னு இது வரைக்கும் சொல்லல. நாங்க வந்து அமைதியான முறையில தான் சார் நாங்க போராட்டம் நடத்துறோம். அதையும் தாண்டி காவல்துறை வந்து ஒரு யூனிஃபார்ம்ல, அவங்க ஒரு காவல்துறையில இருக்கிறவங்கள ஒரு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு தூய்மையான சேவை பண்ணிக்கிறவங்கள யூனிஃபார்ம்ல இவ்வளவு வந்து அராஜகமா வந்து அரெஸ்ட் பண்றது வன்மையா கண்டிக்கிறோம் சார். செவிலியராக இல்ல, மகளிராக நாங்க கண்டிக்கிறோம் சார். கோரிக்கைகளை வந்து ரொம்ப பொறுமையா வந்து முன் வச்சிருக்கீங்க. நீங்க போராட்டம் பண்ணக்கூடிய விதம் வந்து பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய உரிமையை கேட்கும்போது அது அரசாங்கம் செவி சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேற ஏதாச்சும் இவங்க சொன்னதை தாண்டி வேற ஏதாச்சும் பதிவு பண்ண விரும்புறீங்களா தனிப்பட்ட முறையில? இருந்தாலும் சொல்லுங்க, தனியாக இன்னொரு காணொலியை கூட நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது எடிட்டிங்க்கு வேற டைம் ஆகும். ஓகேங்களா? சிறப்புமா, உங்க போராட்டம், உங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் கூட. அதனால நம்ம எது செஞ்சாலும் செய்யலைனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேர்தல் வரும், கட்சி மாறும், மெஜாரிட்டி கூட்டணின்ட்டு பல பக்கம் இருக்கதான் செய்யும்.
எத்தனை இது இருந்தாலும் நீங்க உங்களுடைய கோரிக்கையை விட்டு கொடுக்காம நீங்க களத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் கண்டிப்பா தொடரும். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரதான் செய்யும். நாங்க கைவிடவே மாட்டோம். சென்னை